subscribe, bell button press பண்ணி all ni choose பண்ணுங்க. Hi friends, welcome to Amma Samayal food channel. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா ருசியான சிக்கன் கபாப். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் வாங்க இந்த கபாப் செய்யறதுக்கு ஸ்பெஷலான பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் இந்த ஃபுட் ப்ராசஸை வச்சு தான் பொருட்களை அரைச்சிக்க போறேன். 2 நடுத்தரமான சிகப்பு குடமிளகாயை இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்குங்க. வெட்டன 2 வெங்காயம், அஞ்சாறு பல்லு பூண்டு, 3 இன்ச் சைஸுக்கு இஞ்சை வெட்டி சேர்த்துக்குங்க. இப்போ வாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து கொரன்னு அரைச்சிக்கலாம். பல்ஸ் பண்ணி இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. ரொம்ப நேவா அரைச்சிடாதீங்க. இப்ப இத வாங்க வேக வச்சுக்கலாம். சட்டியில கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி சூடாக்கிக்கிங்க. இதுல அரைச்ச பொருட்களை சேர்த்துக்குங்க. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதுல உள்ள தண்ணி எல்லாம் வத்தி ட்ரையா ஆகணும். இங்க பாருங்க, தண்ணி எல்லாம் வத்தி நல்லா வதக்கியாச்சு. இப்ப அடுப்பை அடைச்சிட்டு நல்லா ஆற விடுங்க. கபாப் செய்ய ஸ்பெஷலான பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 700 கிராம் கோழி இறைச்சிகளையும் இது கூடவே தோல்களையும் கொஞ்சம் வச்சிருக்கேன். இந்த கபாப்க்கு கோழி சதை இறைச்சிகளை பாவிச்சாதான் நல்லா ருசியாக இருக்கும். இந்த கோழி இறைச்சிகளை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி ப்ராசஸரில் சேர்த்துக்குங்க. இந்த கபாப் நல்லா ஜூஸியா ருசியா இருக்க கூடவே கோழி தோல்களையும் வெட்டி இது கூடவே சேர்த்துக்கிறேன். இப்ப இதை எல்லாத்தையும் சேர்த்து நேவா அரைச்சிக்குங்க. கோழியை நல்லா நேவா அரைச்சாச்சு. இப்ப வாங்க இதை ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். அரைச்ச கோழி கூடவே வேக வச்ச ஸ்பெஷலான பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மெயினா இந்த கபாப்க்கு இதுதான் ருசியே கொடுக்கும். சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மல்லி இலைகளை நல்லா பொடிசா வெட்டி சேர்த்துக்குங்க. இது ஒரு நல்ல மனம் தரும். நீங்க வேணும்னா கூடவே கருவேப்பிலையும் சேர்த்தாலும் நல்ல ருசியா தான் இருக்கும். தேவையான அளவுக்கு எலுமிச்சை சாறை சேர்த்துக்குங்க. உங்களுக்கு ரொம்ப புளிப்பா வேணும்னா குறைவா சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ
இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஃபோல்டிங் டெக்னிக் பவுச்சி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்ல சுலபமாக இருக்கும். அரைச்ச கோழி இறைச்சிகளை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்போ நல்லா ரேப் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் 1 hour ஊற வைங்க. ஃபுட் கிரேட் கை உரைய போட்டுக்குங்க. இந்த கபாபை உருண்டை பிடிக்கும் போது கையில் ஒட்டாமல் இருக்க கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிங்க. அப்போதான் உருண்டை பிடிக்கும் போது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். கொஞ்சோண்டு இறைச்சி எடுத்து நல்லா உருண்டை பண்ணி கையில் தட்டி விட்டுக்குங்க. இந்த மாதிரி தட்டின பிறகு 2 குச்சி எடுத்து நடுவில் வையுங்க. பிறகு 2 சைட்டும் மடித்து விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்குங்க. இந்த மாதிரி நல்லா கபாப் ஷேப்புக்கு உருண்டை பிடிச்சிக்குங்க. அதுக்கப்புறம் விரல்ல ஒவ்வொரு சைட்டும் இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்குங்க. இது அந்த கபாப்குள்ள சிக்னேச்சர் லுக்கை கொடுக்கும். இதே மாதிரி எல்லா இறைச்சிகளையும் செஞ்சு எடுத்து வச்சுக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாக்கிக்கிங்க. நான் இங்கே கிரில்ல பாவிக்கிறேன். நீங்கள் வேணும்னா சாதாரண சட்டியில் கூட செய்யலாம். கிரில் நல்லா சூடானோன்னு கபாப் ஸ்டிக்கை எடுத்து வைங்க. இது மேலே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயும் தடவிக்கிங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். மிதமான தீயில இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்குங்க. இதே மாதிரி எல்லா கபாப் குச்சிகளையும் வேக வச்சு எடுத்துக்குங்க. ருசியான சிக்கன் கபாப் ரெடி ஆயிடுச்சு. இந்த கபாபை பார்க்கவே ரொம்ப அழகா ருசியா இருக்குல்ல? நீங்க இந்த சிக்கன் கபாப்பை சில்லி சாஸில் கூட தொட்டு சாப்பிடலாம். இல்லைனா அப்படியே சாப்பிட்டீங்கன்னா கூட ரொம்ப சுவையாக தான் இருக்கும். ஆனால் இதை பொதுவாக அரப் ரொட்டியில் வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப செம்மையாக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.